இந்த சீரீஸில் நம்மளோட கார்டனில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அப்போ தானே நம்ம கார்டன் அழகாக மாறும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐம் பிரின்சி அண்ட் வெல்கம் டு மை சீரீஸ் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி ஸ்பிரிட். சாந்தம் என்பது ஒரு கை தேர்ந்த தோட்டக்காரரின் கைகளை போன்றது. அந்த கைகளில் அவசரமோ கடினமோ என்றைக்கும் இருக்காது. ஆனால் ஆழமான கவனமும் பொறுமையும் நிறைந்திருக்கும். ஒரு செடியை அவர் வலுக்கட்டாயமாக வளர்க்க மாட்டார். மென்மையாக தொட்டு சரியான நேரத்தில் தண்ணீர் ஊற்றி அமைதியாக காத்திருப்பார். அதுபோல் சாந்தமோ ஒரு பலவீனம் இல்லை, அது உள்ளார்ந்த அமைதியிலிருந்து வர ஒரு வலிமை. உடைந்த மனங்களையும் காயமடைந்த உறவுகளையும் கடுமையால் அல்ல, சாந்தத்தால் மட்டும்தான் மீண்டும் சீர்படுத்த முடியும். சாந்தமான மனம் பிறரோட குறைகளை என்றைக்குமே நினைக்காது. அவங்களோட வலிமையை மதித்து அமைதியாக அணுகும். ஒரு செடி வளர நேரம் எடுப்பது மாதிரி மனிதர்களும் மாறுறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். அதை புரிஞ்சுக்கிட்டு காத்திருப்பதே சாந்தத்தின் உண்மையான அழகு. கை தேர்ந்த தோட்டக்காரரின் கைகள் சத்தம் இல்லாமல் வேலை செய்யும். ஆனால் முழு தோட்டத்தின் அழகு அந்த சாந்தமான தொடுதலில் தான் உருவாகுது. அதுபோல் சாந்தம் வெளிப்படையாக கவனிக்கப்படாமல் இருந்தாலும் அது மனிதர்களின் உள்ளங்களில் ஆழமான குணமடைதலையும் வளர்ச்சியையும் உருவாக்கும். அட, இப்படி ஒரு ஃப்ரூட் நம்ம கார்டனில் இருந்தால் நம்ம கார்டன் எவ்வளோ அழகாக இருக்கும். எஸ், அடுத்து நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஃப்ரூட்ஸில் ஒன்று தான் சாந்தம். அதனால் நம்மளும் எப்பயும் எல்லார்கிட்டையும் சாந்தமாக இருந்து ஒவ்வொரு உள்ளத்துலேயும் அமைதியையும் நம்பிக்கையும் மலர செய்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.